முக்கியமான திட்டம் வந்து சென்னை விமான நிலையம். தமிழகத்திலேயே தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையத்துல பல விமானங்கள் வந்து இறக்க முடியல, கார்கோ பிளைட் வந்து போவதற்கான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி வில்சன் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்காரு. தொடர்ந்து இது போல பல சமூக ஆர்வலர்களும் இத கோரிக்கையா விடுக்கிறாங்க. இங்க இருந்து நம்ம யூரோப் கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய பிளைட் எல்லாமே ஹைதராபாத் பெங்களூர்ல இருந்து இயக்க வேண்டியது. நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது யாரு? 10 வருஷம் இருந்த யூபி அரசாங்கம். அவர் தவறிவிட்டார்கள், செய்யறதுக்கு தவறிவிட்டார்கள். இதே வில்சன் அவர்கள் ஆட்சியில் யூபியில் இருந்தாங்க. அதுக்கான எந்த ப்ரொப்போசலும் கொடுக்கல. கிரீன் ஏர்போர்ட்டுக்கு ப்ரொப்போசல் வந்தது, அதுக்கு என்னன்னு கூட அவர்கள் கண்டுக்கல. அதே போல் சென்னைக்கு நிலத்தை எடுத்து கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். நிலத்தை இன்றைக்கி வரலும் கொடுக்கல. இப்போ தான் ரீசெண்டாக லேண்டை கொடுத்துருக்காங்க. 200 ஏக்கர் லேண்டு சென்னை விமான நிலையத்திற்கு வேண்டும் என்று கேட்டது, விரிவாக்கத்தில் இல்லை, சென்னை விமான நிலையத்தில் சென்னையில் இருக்கிறதுக்கே நம்ம வேண்டு கேட்டு அதை எடுத்து கொடுக்கல. அதே போல் சென்னை கோயம்புத்தூர் விமான நிலையம் அதுக்கான லேண்டு அது இன்னும் வரல. லேண்ட் அக்யூசேஷன் பண்ணிவிட்டு இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை. தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் நிலம் வந்து சப்ஜெக்ட் வந்து அவர்கள் சப்ஜெக்ட் லேண்ட் அக்யூசேஷன் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி வந்து விமான போக்குவரத்தில் இந்தியா வந்து அதிவேகமாக முன்னேறி இருக்கு. குறிப்பாக உதான் ஸ்கீமில் சாதாரண ஹவாய் செப்பல் போட்ட ஒரு சாதாரண ஆள் கூட இன்றைக்கி விமானத்தில் போக முடியுது. அந்த அளவுக்கு சேலம் விமான நிலையத்தை மேம்படுத்தி இருக்கிறோம். ஒசூரில் விமான நிலையத்துக்கான ப்ரொப்போஸ் சாத்தியக்கூறுகள் பார்த்து கொண்டு இருக்கிறது. தஞ்சாவூர் விமான நிலையம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்படி அதிகமான விமான நிலையங்களுடைய மேம்பாடை இந்த நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் தான் நம்ம பண்ணிக்கொண்டு இருக்கோம். தமிழக அரசு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி வந்து மத்திய அரசுக்கு நிதியா வரியா வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் 1.5 லட்சம் கோடி தான் தமிழகத்துக்கு வழங்கப்படுது. தமிழக அரசோட எதிர்வாதமாக இதுக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் பல முறை அதற்கான பதிலை தெளிவாக கொடுத்துருக்கிறார். கொரோனா வேக்சின் எங்கே தயாரித்தாங்க? ஹைதராபாத்தில் தயாரித்தாங்க. கொரோனா வேக்சின் பூனேயில் தயாரித்தாங்க. அவங்க நான் வேக்சின் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? என்ன ஒரு விதண்டவாதம்! நாட்டினுடைய பிரிவினைவாதம். நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவது, ஒரு பிரிவினைவாதிகளுக்கு துணை போகிற ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு ஒரே பாரதம், உன்னத பாரதம். இந்த நாட்டினுடைய அனைவரும் சமம். நாம் திட்டங்களை பார்த்து கொடுக்கும்போது அனைத்து நாடுகளுக்கு நான் சொன்னேன். இப்போ ஏன் நாங்கள் குஜராத்துக்கு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தோமா? கர்நாடகா கொடுத்தோமா டிஃபென்ஸ் காரிடார்? டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தது எங்கே? தமிழ்நாட்டுக்கு. மித்ரா பார்க் 5 பார்க்கில் ஒரு பார்க் தமிழ்நாட்டுக்கு கொடுத்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. இப்படி நம்ம எந்த பாகுபாடுமே பார்க்கறதில்லை. நான் சரியான உதாரணம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொரோனா வேக்சின்